ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, ஆரோக்கியமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த கர்த்தருடைய நாளிலே தேவாலயத்திற்கு ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு. 4:30 மணிக்கு வாலிபர்கள் கூட்டம், 6 மணிக்கு சபையில் விசேஷித்த கூட்டம் உண்டு. எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைய தினத்தில் மீகாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மீகா தேவனுடைய ஜனங்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன். புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை கொலையும் இல்லை, என் ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை, ஹார்வெஸ்ட் பண்டிகையும் செய்ய முடியல, திராட்சை கொலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் அற்ற நிலைமையில ஒன்றும் இல்லாத சூழலில் நான் இருக்கிறேன். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எப்படி தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறவர். ஒண்ணுமே அங்க இல்லை, நத்திங் இஸ் தேர். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியானது வெறுமையாயிருந்தது, பூமியானது பாழாய் கிடந்தது, ஆழத்தின் மேல் இருட்டு இருந்தது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றும் இல்லாத இடத்துல 6 நாட்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைத்தார். உன் வாழ்க்கையில கனி இல்லையா? திராட்சை தோட்டத்தில் ஒண்ணும் இல்லை, வயல்களிலே தானியம் இல்லை, வெறுமையா இருக்கிறாய். இந்த நாளில இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிற தேவன் உனக்கு அதை செய்வாராக. ஏனென்று கேட்டால் 15ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது என்ன நடந்தது? ஓங்கிய புயத்தினாலே, நீட்டிய கரங்களினாலே ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்தின் ராஜாவினுடைய கைகளிலிருந்தும் சேனைகளின் கையிலிருந்தும் அவளை விடுவித்து அவளை நடத்தி செங்கடலை பிளந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனது போல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே எதிர்பாராத அதிசயம், எதிர்பாராத அற்புதங்கள், எதிர்பாராத போஷிப்பு, எதிர்பாராத பராமரிப்பு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆலயத்திலும் சரி, ஆலயத்துக்கு வெளியேயும் சரி, நீ எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டவர்கள் ஆனால் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். இப்படிலாம் நடக்குமா என்று சொல்லி நினைக்கத்தக்கதான அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். அதை இன்றைக்கே அவர் செய்வார். தேவனுடைய வசனத்தை சொல்லியிருக்கு, இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அந்த விதமான அதிசயங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு நடக்கிற காரியத்தை கண்டு புறஜாதிகள் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவார்கள். உனக்கு பராக்கிரமம் இல்லாம இருந்துச்சு, செங்கடலை கடந்தாய், அவளுக்கு எல்லா பராக்கிரமும் இருந்தது, செங்கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டார்கள். தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படத்தக்கதான அளவுக்கு கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல அதிசயங்களை காண பண்ணுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை எனக்கும் எங்களுக்கும் சொந்தமாக்கும் ஆண்டவரே. வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்வீராக. நாங்கள் கடந்து வந்த பாதை கடினமான பாதை, புறப்பட்ட நேரம் கடினமான நேரம், ஆனால் அங்கிருந்து வெளியே வந்த போது அதிசயங்களை காண செய்த தேவன் கர்த்தாவை இப்பொழுதும் இந்த ஜனங்களுக்கு, எனக்கு, சபையாருக்கு அதிசயங்களை காண செய்வீராக. அதை செய்து உங்களுடைய நாமத்தை மைப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். God bless you abundantly again and again and again and again. Amen.